ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ உங்களுக்கு தெரியும், குரூப் 2A சிபிடி சீரிஸ் வந்து நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைனில் நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஏபிஎஸ் சீரிஸ், ஆத்தர் புக் சீரிஸ், இப்போ புக் அவுட் சோர்ஸ் வந்து தான் ரொம்ப அதிகமான கேள்விகள் வருது 2A மெயின்ஸை வந்து சென்ட்ரிக் பண்ணி. ஸோ ஆத்தர் புக் சீரீஸில் நம்ம புக் 1 புக் 2 2 பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் சார் புக்கோட தற்கால தமிழக வரலாறு பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிவா சமூக பொருளாதார வரலாறு பார்த்தீங்க, சிவா சாரோட புக்கு. அடுத்த வரிசையில நமக்கு இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக் வந்து எடுக்க போறோம். நவம்பர் 26 நமக்கு தெரியும் கான்ஸ்டியூஷனல் டே. ஸோ அந்த டே அன்னைக்கு வந்து நம்ம இந்த கோர்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த கோர்ஸோட ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 9ஆம் தேதி நால்சா கமென்ஸ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, நடைமுறைக்கு வந்தது இல்லைங்களா. ஸோ நால்சா டேயாக கொண்டாடப்படுற நவம்பர் 9ஆம் தேதிக்குள்ள எனக்கு நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வர 50 பேருக்கு தான் இந்த ஆஃபர் இருக்கு. உங்களுக்கு தெரியும், நீங்க சிபிடி அட்டன் பண்றவங்களுக்கு இந்த சீரிஸ் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ சிபிடி வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா தான் வந்து நடக்குது. அதன் பிறகு அதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எப்படி வந்து ஆக்சஸ் பண்றது எல்லாமே நம்ம சொன்னோம். ஸோ இதெல்லாம் சிபிடி மோட்ல இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பிடிஎஃப் வந்து குடுத்துருவோம். நீங்க சிபிடி டெஸ்ட்ட முடிச்சுட்டு என்கிட்ட எவ்வளோ மார்க்ன்னு ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம், ஆக்சுவலி அந்த சிபிடிலயே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கிரியேட் ஆயிடும். ஜஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் ஃபாலோ அப்க்காக தான். முடிச்சுட்டு நீங்க எனக்கு உங்களோட மார்க் சொல்லிட்டீங்க அப்டின்னா, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து குடுப்பேன். டெஸ்ட்டோட கொஸ்டினும் இருக்கும். வித் ஆன்சர், எக்ஸ்ப்ளனேஷன் 2மே பைலிங்குவல்ல இருக்கும். சரிங்களா? கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா பைலிங்குவல்ல இருக்கும். ஆன்சரும் பார்த்தீங்கன்னா பைலிங்குவல் இருக்கும். இதுக்கு ஜிஎஸ்ஸுக்கான ரீசனிங்க்கான ரெக்கார்டட் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சிபிடிக்குள்ளே வந்துரும். ஏபிஎஸ் சீரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சிபிடிக்குள்ளேயே வந்துரும். நவம்பர் 9 வரையில தான் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. இல்ல நான் சிபிடி போடாம வெறும் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்க மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2லயுமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து 3வது எடுக்க போற இந்த ஏபிஎஸ் சீரிஸ்ல லக்ஷ்மிகாந்த் சீரிஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் டிஸ்கஷன் பண்ணுவோம் இல்லையா, அது இருக்கு. பைலிங்குவலா மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இருக்கு. அண்ட் டெஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்கு வந்து ஒரு 30 எம்சிக்யூ 40 எம்சிக்யூ வந்து எழுதுவீங்க. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் நீங்க எழுதுவீங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் இந்த மாரி தான் இருக்கும். இது வந்து எம்சிக்யூ. நோட்ஸ் பாருங்க இந்த மாரி இருக்கும். ஒரு பிரியாம்பிள் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் லைன்லயே தான் உங்களுக்கு கிளாஸஸ் வரும். ஐ மீன் மெட்டீரியல்ஸ் வரும். இது வந்து பிரியாம்பிள் ஒரு சாம்பிள் நோட்ஸுக்காக டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு நீங்க பார்க்கணும் இல்லையா? லக்ஷ்மிகாந்த் வந்து இங்கிலீஷ் புக். அத நாங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறக்காக இந்த ஒரு சாம்பிள் குடுத்துருக்கோம். உங்களுக்கு பைலிங்குவலாவும் இருக்கு. இந்த 2 பிடிஎஃப்மே உங்களுக்கு குடுத்துருவோம். தமிழ் பிடிஎஃப் குடுத்துருவோம். இங்கிலீஷ் பிடிஎஃப் வந்து குடுத்துருவோம். நீங்க டிரான்ஸ்லேஷன்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறக்கான சாம்பிள் இது. இது வந்து இந்த நம்பருக்கு எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ, இல்ல கால் பண்ணியோ இந்த சாம்பிள் மெட்டீரியல் வந்து எனக்கு வாங்கிக்கலாம். இதுக்கு சாம்பிள் டெஸ்ட்டும் இருக்கு. இதுக்கு சாம்பிள் ஓரல் டெஸ்ட்டும் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நவம்பர் 9க்குள்ள நீங்க எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்தது எம்சிக்யூ. எம்சிக்யூவும் இங்கிலீஷ் மீடியம் தனியா, தமிழ் மீடியம் தனியா இருக்கு. ஸோ கொஸ்டின் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அசஸ் அண்ட் ரீசன் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் இருக்கும். கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் பேர் வந்து இருக்கும். மேக்ஸிமம் அசஸ் அண்ட் ரீசன் தான். மேட்ச் இருக்கு. ஸோ இந்த மாரி ஹவ் மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஒரு பேசேஜ் ஃபுல்லு குடுத்துட்டு, அதுக்கு எது வந்து கரெக்ட்டான இதுல இருக்கிற எசன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு டைப்பும் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்ட், இன்கரெக்ட், டைரக்ட் கொஸ்டின் சிலது தான் இருக்கும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் தான் இருக்கும். நீங்க சாம்பிள்க்கு என்கிட்ட இருந்து வாங்கி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பின்னாடியே ஆன்சர் கீ இருக்கும். சரிங்களா? இப்போ பிரியாம்பிள்க்கு மட்டுமே பாருங்க 25 கொஸ்டின் எழுதிட்டோம். ஸோ இன்னைக்கு காலையில நான் பிரியாம்பிள்க்கு இந்த மெட்டீரியல் குடுக்குறேன்னா, இன்னைக்கு நைட்டோ அடுத்த நாளோ வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்டின்னா, ஓரல் டெஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் டிஸ்கஷனா நான் கொஸ்டின் கேட்பேன். யார் வந்து ஐடி கார்ட் ஆஃப் அ கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள் அப்படி சொன்னது யாரு? அந்த மாரி கேட்பேன். பிரியாம்பிள்ல என்னென்ன வேர்ட் சேர்த்திருக்காங்க? 11th லைன்ல என்ன இருக்குது? ஃப்ராட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ் இத வந்து மேல இருந்து கீழ வரிசைப்படுத்துங்க. இந்த மாரி நான் ஓரலா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன். நீங்க அத ரிவிஷனா படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எம்சிக்யூவும் அடுத்த நாளே உங்களுக்கு குடுத்துருவேன். அப்போ ஒரு டாபிக்க நம்ம மெட்டீரியலாவும் குடுக்குறோம், கிளாஸாவும் வைக்கிறோம் அண்ட் எம்சிக்யூ வழியாவும் நீங்க பண்றீங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டினோட ஆன்சர் இருக்கு. ஆன்சர் மட்டும் இல்லாம, ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு. எப்படி நம்ம வந்து பார்த்தோம். சிபிடிக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஆன்சர் வித் ஆன்சர் டிஸ்கஷன் ஃபுல்லுமே இருந்துச்சு. இப்போ சிபிடியோட
ஷெட்யூல் இதுதான் நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ புக்ஸும் அவைலபிள் இருக்கு. இல்ல புக்ஸ் வேண்டாம் மேம் நீங்க ஆத்தர் புக் சீரிஸ் தான் எங்களுக்கு குடுக்குறீங்களே, இதோட மெர்ஜ் பண்ணீங்கன்னா, நீங்க அப்படியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதையுமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் டைமிங்ஸ்லாம் இருக்கு. டெஸ்ட் நம்பர் 1, 2 இந்த மாரி இருக்கு. என்னென்ன போர்ஷன் சொல்லி நீங்க பார்த்துக்கோங்க. அளவா தான் இருக்கும். இப்போ வெங்கடேசன் சார் புக்ல ஜாயின் பண்ணவங்க இது அழகா வந்து சிபிடி போடுறவங்க இந்த பார்ட் ஈஸியா வந்துரும் இல்லையா? தமிழ் சொசைட்டி மட்டும் நீங்க படிக்கிற மாரி இருக்கும். அப்புறம் மறுபடியும் நம்ம இந்த சீரிஸ் இப்ப 3 புக் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் சொசைட்டிக்கு நம்ம வருவோம். வராம இருக்க மாட்டோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன். இப்ப இந்த 3 லக்ஷ்மிகாந்த் புக் இது பண்ணும்போது உங்களுக்கு இதுவும் கவர் ஆயிடும். இதுவும் கவர் ஆயிடும். எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன இது கவர் ஆயிடும். இல்ல எக்ஸ்ட்ராவா இந்த மட்டும் நீங்க அந்த வாரத்துல படிச்சீங்கன்னா, போதுமானதா இருக்கும். இந்த ஷெட்யூல் வேணும் அப்டின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் நோட்ஸ் பார்த்துக்கோங்க. இது சோ ஃபார் வந்து வெங்கடேஷன் சார் புக்ல ஒரு 6 டெஸ்ட்டும், லக்ஷ்மி சிவா புக்ல வந்து ஒரு 2 டெஸ்ட்டும் போயிருக்கு. லக்ஷ்மிகாந்த்ல இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாரி நீங்க வந்து வச்சுக்கலாம். எந்த டவுட்டா இருந்தாலும் எனக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம என்ன வரிசை எடுத்திருக்கிறோம்? சிவா சார் புக்கு, வெங்கடேஷன் சார், லக்ஷ்மிகாந்த் இந்த முதல் வரிசை எடுத்திருக்கோம். அடுத்தது தேவிரா புக் இலக்கியம் தமிழ் சொசைட்டிக்கெல்லாம் நம்ம எடுப்போம். அடுத்து மசீத் ஹுசைன் ஜியோகிராஃபிக்கு எடுப்போம். அதுக்கப்புறம் இதுல சும்மா நெறைய புக் போட முடியாது இல்லையா? அதனால சிம்பிளா போட்டிருக்கேன். அடுத்து பாலிசி நோட்டஸ், தமிழரசு மேகசின் இது எடுப்போம். அடுத்தது வந்து இளையராஜா கண்ணனோட சயின்ஸ் அண்ட் டெக், ஜியோகிராஃபி இது எல்லாமே கம்பைன் பண்ணி அடுத்தடுத்து நமக்கு போக போகுது இல்லைங்களா? ஸோ இப்ப நீங்க தனியாவே ஜாயின் பண்றீங்க அப்டின்னா, எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த 9ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஏன்னா 9ஆம் தேதி லான்சா டேன்னு நான் சொன்னேன். அத கமெமரேட் பண்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். கோர்ஸ் வந்து நவம்பர் 26 கான்ஸ்டிடியூஷன் டே அப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஆஃபர் டீட்டெயில் நீங்க சிபிடியோட இத நீங்க போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். இல்ல அப்டின்னா எனக்கு இந்த ஆத்தர் புக் சீரிஸ் மட்டும் தனியாவும் போட்டுக்கலாம். ஸோ தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன் சார் புக்கு, அதுக்கப்புறம் சமூக பொருளாதார பிரச்சனைகள் சிவா சார் புக்கு, இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக் இந்த 3மே சேர்ந்து 999 தான். இல்ல சிவா சார் புக் மட்டும் தனியாவும் போட்டுக்கலாம். இந்த எல்லா டீட்டெயிலும் எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க. கால் வெயிட்டிங்கா இருந்தா வெயிட் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.